Hi students, happy morning. I am Parveen, PGSC in biology. Today you are going to learn about 16.1.4 abscisic acid and 16.1.5 ethylene. First of all, let me see abscisic acid 16.1.4. Discovery. Abscisic acid, otherwise called stress phytohormones. In 1963, the hormone was first isolated by Adicott et al. From young cotton bolls named as abscin 2. Eagles and Waring during 1963 to 64 isolated a dormancy inducing substance from leaves of petula and called it is dormin. In 1965, it was found by Consforth et al. That both dormin and abscissins are chemically same compounds and called abscisic acid. Second one, occurrence. These hormones found abundantly inside the chloroplast of green cells. Third one, precursors. The hormone is found from malonic acid pathway or xanthophylls. Okay, let me see 16.1.4 abscisic acid. Abscisic acid is a growth inhibitor which regulates abscission and dormancy. It increases tolerance of plants to various kind of stress. அப்சசிக் என்ன பண்ணுது growth inhibitors வளர்ச்சியை தடை செய்யக்கூடியதாக இருக்கு. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட் த அப்சஷன் இலை உதிர்தல் அந்த உதிர்தல் வேலையை ஓகேவா. அதுக்கப்புறம் டார்மன்சி அந்த உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒர்க்கை பண்ணுது. அதே சமயத்தில் பல்வேறு வகையான இறுக்க நிலைக்கு எதிராக என்ன பண்ணுது தாவரங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை அதிகரிக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ஸ். பசுங்கணிகங்களில் தாவரங்களில் அந்த பசுங்கணிகங்களில் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்சசிக் ஆசிட் ABA. ஸோ ABA, the abscisic acid promotes the process of abscission, separation of leaves, flowers and fruits from the branch. During water stress and tough conditions, ABA cause stomatal closure. The first point என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த அப்சசிக் ஆசிட் உதிர்தல் நிகழ்வை இதில் லீவ்ஸில் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இலைகள் மலர்கள் கனிகள் இதெல்லாம் அந்த கிளைகள்லேருந்து தனிர்த்து உதிர்ந்து விடுறது என்ன பண்ணுது அப்படின்னா ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் என்ன சொன்னால் டூரிங் த வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டஃப் கண்டிஷன் அப்சசிக் ஆசிட் காஸ் டொமேட்டல் க்ளோசர். அந்த நீர் இறுக்கம் அந்த வறட்சி காலங்களில் இலை துளைகளை என்ன பண்ணுது மூடச் செய்து அந்த என்ன பண்ணுது க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ ABA ப்ரமோட்ஸ் செனசன்ஸ் லீவ்ஸ் பை காசிங் த லாஸ் ஆஃப் குளோரோஃபில்ஸ். அந்த ABA என்ன பண்ணுது இலைகளில் அந்த பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை அந்த செனசன்ஸ் மீன்ஸ் மூப்படைதல் அந்த மூப்படைதல் என்ன பண்ணுது ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறோம். Fourth point, ABA induce the bud dormancy towards the approach of winter in trees like birch. இது என்ன சார் குளிர்காலங்களில் அந்த பிரிட்ஜ் போன்ற மரங்களில் அந்த APA முட்டு உருக்கத்தை ரொம்ப நாள் அப்படியே இருக்க செய்யுது. ஸோ APA முட்டு உறக்கத்தை தூண்டுது அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் பாயிண்ட், APA is a powerful inhibitors and lateral bud growth in tomato. தக்காளி தாவரங்கள் இருக்கு இல்லையா, தக்காளி செடி, அந்த தக்காளி தாவரங்களில் அந்த ABA என்ன பண்ணுது அந்த லேட்டரல் பட்ஸ் அந்த பக்கவாட்டு முட்டோட வளர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னா தடை செய்யுது. ஸோ வீரியமிக்க வளர்ச்சி அடக்கியா அந்த வீரியமிக்க வளர்ச்சி அடக்கியா செயல்படுதுன்னு சொல்கிறோம். இல்லை இன்ஹிபிட்டர்ஸ் லேட்டரல் பட் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay students, next you see next slide, next hormones ethylene 16.1.5 is otherwise called gaseous phytohormone. Almost all plant tissues produce ethylene gas in minute quantities. Okay, discovery. In 1924 the Denny found the ethylene stimulates the ripenings of lemons. In 1934, can found in the ripe of bananas contain abundant ethylenes. In 1935, the Cochran et al. Identified ethylene as a natural plant hormones. Occurrence. Second one is occurrence. The maximum synthesis occurs during the climatic ripening of fruits and tissues undergoing the senescence. It is found in almost all plant parts like roots, leaves, flowers, fruits and seeds.
Precursors. It is the derivatives of amino acids and methionine and linolenic acids and fumaric acid. Okay, now ethylene. Ethylene is a gaseous plant hormone. It is a growth inhibitor. It's mainly concerned with maturation and ripening of fruits. என்ன செய்ய எத்திலின் வந்து ஒரு வாயு நிலையில் உள்ள ஒரு கேசியஸ் ஸ்டேஜ் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் சொல்கிறோம். இது ஒரு வளர்ச்சி அடக்கி growth இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக எங்கே இருக்குன்னா கனிகள் முதிர்ச்சி அடைதலையும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ இட் மைன்லி கன்சர்ன் வித் மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடைதல், இந்த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அந்த பழம் வந்து பழுக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த பழுக்கிறதுலையும் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறோம். த மேக்ஸிமம் சிந்தசைஸ் ஆஃப் எத்திலின் அக்கர்ஸ் டூரிங் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள்ஸ், பனானாஸ் அண்ட் மெலன்ஸ். இதில் வந்து தாவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பிள், பனானா, வாழைப்பழம், மெலான், தர்பூசணி போன்ற தாவரங்களில் கனிகள் பழிக்கும் போது அதிக அளவில் என்ன உருவாகுது அப்படின்னா அங்கே எத்திலின் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலீன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எத்திலீன்ஸ் ப்ரமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, எத்திலின் கனிகள் பழுக்கிறதுக்கு என்ன பண்ணுது அப்படி இந்த காய் கனியாக மாறுறதுக்கு வந்து பயன்படுது, பழுப்பதை ஊக்குவிக்குது. ஸோ எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா டொமேட்டோ, தக்காளி, ஆப்பிள், மேங்கோ, ஸோ பனானா, வாழை இதெல்லாம். செகண்ட் பாயிண்ட், எத்திலின் இன்ஹிபிட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ். ஏன்னா எத்திலின் வந்து இருவித்திலை 2 காட்டிலன்ஸ் இருவித்திலை தாவரங்களில் வந்து வேர் அதோட தண்டு நீட்சி அடைவதை தடை செய்யுது. ஓகே. தேர்ட் பாயிண்ட், எத்திலீன் ஹேஸ்டன்ஸ் த செனசன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். எத்திலி இலைகள் வந்து அந்த மலர்கள் வந்து அந்த மூப்படைவதை சீக்கிரமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த செனசன்ஸ் நடக்கிறதுக்கு மூப்படைறதுக்கு வந்து விரைவுபடுத்தக்கூடிய ஒர்க்கை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட், எத்திலீன் ஸ்டிமுலேட் த formation of abscission zone in leaves, flowers and fruits. This leads to premature setting. இந்த எத்திலின் வந்து இலைகள், மலர்கள், கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தி ஆகிறது என்ன பண்ணுது, தூண்டுது. இதனால் வந்து இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே அந்த இலை வந்து என்ன ஆகுது, முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னரே என்ன ஆகிடுதுன்னா கீழே விழுந்துருது, உதிர்ந்து விடுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So fifth point, last point, ethylene breaks the dormancy of bud seeds and storage organ. ethylene முட்டுகளும் அந்த விதைகளின் உறக்கத்தை என்ன பண்ணுது, அதுல இருந்து நீக்குது. ethylene breaks of dormancy of buds, seeds of storage of organs அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay students, next agriculture role அப்படின்னு பார்த்தோன்னா ethylene normally reducing flower plant except pineapple and mango அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ். அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸை வந்து உருவாக்குது, அதே சமயத்தில் மேல் ஃப்ளவர்ஸ் எண்ணிக்கையை குறைக்குது. ஸோ எத்திலின் ஸ்ப்ரே இன் குக்கும்பர் கிராப் ப்ரொடியூஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஈல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்சிசிக் ஆசிட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு தென் வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அப்சிசிக் ஆசிட், எத்திலீன் and physiological effects of ethylene. இதில் வந்து very important parts எதுனா physiological effects of abscisic acid and physiological effects of ethylene. Okay student, thank you.